வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நவராத்திரிக்கு அம்பாளுக்கு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ இன்றைக்கி பால்கோவா திரட்டி பால் பண்ணலான்னு இருக்கோம். ஏதாவது ஒரு ஸ்வீட்டும் ஏதாவது ஒரு சுண்டலும் பண்ணி அம்பாளுக்கு நேரியம் பண்ணலாம். இல்லை கலந்த சாதம் வெரைட்டி பண்ணலாம், வெண்பொங்கல் பண்ணலாம், சக்கரை பொங்கல் பண்ணலாம். நீ ஸ்நாக்ஸ் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். காரா பூந்தி, ரிப்பன் பக்கோடா, கடாச்சேவு அப்படின்னுட்டு எந்த ஐட்டம் வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்துட்டுருக்கேன். ஆவின் பால் 1 லிட்டர் எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரம் இருந்ததுன்னா அதில் வச்சிடனா அடி பிடிக்காமல் வரும். இப்போ இதை நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஆன் பண்ணிவிட்டு இதை தூக்கி நம்ம இதில் வைக்கிறோம். நம்ம இதுக்கு திரட்டி பண்ணினா இதை சுற்றியும் இது அடியிலையும் நிறைய அப்படியே திரண்டு வேஸ்ட் ஆகிற மாரி நிற்கும். அந்தமாரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி பாலில் வச்ச கையோடையே பால் பொங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் நம்ம நீங்கள் வெல்லம் போடுறீங்களோ, சர்க்கரை போடுறீங்களோ, கருப்பெட்டியோ, நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் போட்டுக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு நம்ம கையாலே ஒரு 3 கை அளவுக்கு வெல்லம் போட்டால் போதும். ஓவர் திருப்பி இன்னும் கொஞ்சம் நிறைய திருப்பி வேணும் அப்படிங்கிறவ இன்னொரு கை கூட 4 கை கூட போடலாம். நமக்கு இந்த அளவுக்கு போதும் திதிப்பு. இதுக்கு மேலே திதிப்பு தேவையில்லை. இப்போ என்னென்னா இது நம்ம இந்த வெள்ளம் அந்த பாலோடையே கரைஞ்சி இது பொங்கி வர வரைக்கும் நம்ம கலரிண்டே இருந்தோம்னாக்க இது அடி பிடிக்காமல் வந்துடும். அதுதான் இதோடைய டெக்னிக். இதில் அதுதான் அது. நல்லா வச்சு நம்ம இதுமாரி ஒரு கனமான கரண்டியும் வச்சுக்கணும், கனமான பாத்திரத்தையும் வச்சுக்கணும். இந்தமாரி கலரணும். இது பியூர் மில்கில் பண்ணுற பால் போகாது. திரட்டி பால் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதே நீங்கள் இப்போ நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் போட்டுடனா அந்த கலரில் வரும். கருப்பட்டி போட்டுடனா இந்த கருப்பு கலரில் அந்தமாரி வரும். சர்க்கரையை போட்டுடனா அது ஒரு நல்ல பால் கலரில் நல்லா வெளுத்துண்டு நல்லா அந்தமாரி வரும். நம்ம இப்போ இதுக்கு கலரும் போதே இதுக்கு 1 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கணும். நெய்யை விட்டுட்டோம்னாக்க நமக்கு அடி பிடிக்காமல் வரும். நான் என்ன ஆவி நெய் என்னென்ன 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் விட்டுருக்கேன். இதில் இப்போ நல்லா கலரணும். பொங்கி வர வரைக்கும் கலரணும். அதுக்கப்புறம் அப்பப்போ கலரிக்கலாம். அது வரைக்கும் கைவிடாமல் கலரணுங்கிற அவசியம் கிடையாது. இதுலேயே தேங்காய் திரட்டி பால்னு ஒன்று இருக்குது, அந்தமாரி பண்ணிடலாம். கடலை மாவு மிக்ஸ் பண்ணி பண்ணுறதும் ஒன்று இருக்குது. மைதா மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அதேமாரி பாதாம் பவுடர், வால்நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு அந்தமாரி அதுவும் ஒவ்வொன்றும் எப்படியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு பார்த்தா இந்தமாரி சர்க்கரையோ வெல்லமோ நமக்கு எது தேவையோ அதை போட்டு பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும், வயசானவா வரைக்கும், கல் இருக்கிறவா இல்லாதவா எல்லாரும் இந்த ஸ்வீட்டை விரும்பி சாப்பிடலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அப்படிங்கிறது ஃபேமஸ்ஸு. சில கடைகளில் என்னென்னா பியூர் மில்கோட கொஞ்சம் மைதாவை கலந்துடுறாங்க. கலந்து அந்தமாரி பண்ணுறா. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஆற்றுலையே பண்ணினோம்னா நமக்கு விருப்பப்பட்ட இதில் பண்ணலாம். இது நல்லா கட்டியாகி கலரி வரட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இதில் திரட்டி பாலுக்கு
இப்போ நல்லா இதை பாருங்க, இப்படி திரிஞ்ச பாலில் எல்லாம் பண்ணக்கூடாது. அதுவே திரிஞ்சு கெட்டு போயிடுச்சு. அப்புறம் அந்த பாலில் போய் பண்ணுறது வயிற்றுக்கு சரி கிடையாது. இந்தமாரி பாலை திரிச்சு தான் பண்ணணும். சில பேர் எலுமிச்சம்பழம் விட்டு பண்ணுவா. நான் எலுமிச்சம்பழம் அதெல்லாம் எதுவுமே விடணுங்கிற அவசியம் கிடையாது. இதுமாதிரி பால் வைக்கும்போதே சமையல் பண்ணால் அடி பிடிக்காமல் வரும். இப்போ இதுக்கு ஏலக்காய் பொடி பண்ண போகிறோம். ஏலக்காய் பொடி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். அது நல்லா கொதிக்கிறது. இந்தமாரி கொதித்து சுண்டி நல்லா கெட்டியாக வரும். அப்பப்போ நீங்கள் கலரிண்டா போதும். நான் சொல்கிற இந்த மெத்தடில் பண்ணேன்னா நீங்கள் கலரிண்டே இருக்க மாட்டோம். அப்பப்போ கலரினா போதும். இது கலரி நல்லா கெட்டியாக திரண்டு வரட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம 35 அடுப்பில் வச்சது எப்படி வந்துட்டு பார்த்தோம், நல்லா சூப்பராக வந்துட்டு. இதை நான் கொஞ்சம் கூட 1 செகண்டு கூட நான் கலரவே இல்லை. அதுவே உளுந்து கறந்து நல்லா வந்துட்டு. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா இதில் எடுத்து வச்சு விடலாம். எதில் ஸ்டோரேஜ் பண்ணுறோமோ, டின் பாக்ஸோ டப்பாவோ இல்லை ஏதாவது பாத்திரமோ கண்டெய்னரில் போட்டோம் நல்லா ஆறினு வச்சு விடலாம். அது வெளியில் வச்சுருந்தா கூட நல்லா 1 மாதத்துக்கு வருமே கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நல்லா 6 மாதம் கூட இருக்கும். ஆனால் அந்த அளவுக்குலாம் யாரும் வச்சுக்கிறது கிடையாது. இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் பண்ணினேன்னா இந்தமாரி கை விட்டு கிளறவே வேண்டாம். அந்தமாரி பாத்திரத்துலேயும் பிடிக்காது. வந்து அடி கொஞ்சம் கூட பிடிக்கல, எங்கேயுமே பிடிக்கல. அடி சைட்லையோ எங்கேயுமே பிடிக்கல. வச்சுட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு இந்தமாரி நீங்கள் ஒரு இதில் போட்டு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுட்டு பார்த்து குழந்தைகளுக்குலாம் கொடுக்கலாம். அழகாக பாலை பிரித்து கொட்டுங்க. இல்லை கிராமத்தில் இருக்க வாழ்ந்த பாலை வாங்கி பசும்பால் பாத்திரத்தில் வாங்கி கொட்டினோடனே அதுலேயே நீங்கள் வெல்லம் போடுறீங்களோ சர்க்கரை போடுறீங்களோ எதையோ போடுங்க. போட்டுட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு அது பால் பொங்கி வர வரைக்கும் தான் நீங்கள் கிளறணும். உங்களுக்கு வேலை. அதுக்கப்புறம் கிளற வேண்டியதே இல்லை. அடுப்பை நல்லா பெருசாக வைக்கலாம். சிம்மில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கரண்டியும் எடுத்துடலாம். அது பாட்டுக்கு நல்லா கொதித்து சுண்டி இந்தமாரி வந்துடும். உங்களுக்கு கலர்ற வேலையும் மிச்சம், இந்த பாத்திரத்தில் அடி பிடிக்கிற வேலையும் மிச்சம். 1 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கோங்க அந்த ஏலக்காய் பொடி போடும்போது. கலரி இறக்கிட்டேன்னா கரட்டிப்பால் முடிஞ்சு எடுத்து இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து கருப்பட்டி போட்டும் பண்ணலாம். இதேமாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது, அடி பிடிக்காமல் வந்ததா, எப்படி கலராக வேலை மிச்சம் இருந்தது, அதை நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு மற்ற வேலையை கவனிக்கலாம். அதை அடுப்பில் வச்சுட்டு நான் அதுக்குள்ளே ஒரு 3 கிலோ மிளகா அப்படி இட்லி மிளகா அப்படி அரைச்சி அரைச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இதுவும் நல்லா கலரி வந்துடுத்து. அதேமாரி நீங்களும் வச்சுட்டு நீங்கள் பாட்டு கவலைப்படாமல் உங்கள் வேலையை பார்க்கலாம். இது எப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பண்ண கரட்டிப்பால் ரொம்ப நேரம் ஆறிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்தமாரி டப்பாவில் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணுறோம். இது என்னென்னா 1 லிட்டர் பால். 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. ஏலக்கிளைய பிடிக்காம அடி பிடிக்காம எதுவுமே பண்ணாமல் அவ்வளோ நல்லா ஜம்முன்னு ஊற்றிட்டு பாருங்க. அதேமாரி நீங்களும் பண்ணினாக்க உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். இதுமாதிரி நீங்களும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.